ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நேராக பாண்டிக்கிட்ட போயிட்டு, நான் ஏதாவது பண்ணால் வீட்டில் இருக்கிறவங்க என்னெல்லாம் பேச்சு பேசுகிறீங்க, ஆனால் அண்ணன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கு, கொஞ்சம் கூட யாரும் மூச்சை விடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னமோ இது நம்புகிற மாதிரியே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா திடீர்னு உனக்கு மட்டும் தோணாமல் போச்சு? இல்லைடா, இப்படியெல்லாம் நடந்திருந்தா கண்டிப்பாக அண்ணன் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனால் சொல்லாமல் இருக்குதுன்னா அதுக்கு ஒருவேளை வேறு ஏதாவது காரணம் இருக்கும்ல. ஏன்னா சந்தா அண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டக்கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ஏண்டா அதுக்காக இப்படியாடா எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியும்? இல்லைடா, எனக்கெல்லாம் நம்புற மாதிரி தோணலை. ஏன்னா அண்ணனோட டென்ஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியுமா? அப்படியே கார் பிரேக் டவுன் ஆன உடனே அங்கேருந்து என்ன ஓட்டம் ஓடி வந்தார். இங்கே எல்லாரையும் போட்டு அந்த அடி அடித்தார். சந்தாவை விட்டு கொடுக்க முடியாதனவர் எவ்வளோலாம் பேசினார். எனக்கெல்லாம் அண்ணன் மேலே சந்தேகம் அதிகரிச்சுட்டே தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு நேராக சந்தா கிட்டே போயிட்டு, உன்னை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் சொன்னீங்கல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுக்கு காரணம் சேரன் அண்ணன் தானே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டு சந்தா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.